காதல் என்னும் உணர்வு மந்திர சக்தி வாய்ந்தது. அது எப்போது, எந்த சூழ்நிலையில் யார் மனதை கொள்ளையடிக்கும் என்று கண்டறிய முடியாது. அண்டை வீட்டு பெண்ணுடன் காதல் வரலாம், அத்தை மகள் மீது காதல் பிறக்கலாம், பயணத்தின் போது சந்தித்த ஒரு கன்னிகையின் மீது காதல் தோன்றலாம், திருமணத்தில் மணப்பெண்ணின் தோழியின் மீது காதல் உண்டாகலாம். இவ்வளவு ஏன், துக்க வீட்டிற்கு செல்லும் போது இறந்தவரின் மகள் தேம்பி அழுவதை பார்த்து கரிசனத்தில் அப்பெண்ணின் மீது கூட காதல் ஏற்படலாம். இப்படித்தான் காதலுக்கு வரம்புகள் கிடையாது, வரையறைகள் கிடையாது. அது வானம் போல, காற்று போல என்றென்றும் ஜீவித்திருக்கும். காதலுக்கு அழிவு என்பதே கிடையாது. உலகின் கடைசி மனிதன் உயிருடன் இருக்கும் வரை காதலும் உயிர்ப்போடுதான் இருக்கும். பார்க்கவ இளவரசன் அரவிந்தனின் காதலும் இப்படியானதொரு அசாதாரண சந்தர்ப்பத்தில் உண்டானதுதான். தான் கொண்டது தனக்கு ஏற்பட்ட உணர்வுதான் காதல் என்று புரிந்து கொள்ளவே அவனுக்கு பல நாழிகைகள் தேவைப்பட்டன. தண்ணீருக்குள் மூழ்கியவள் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்க, சுற்றி இருந்த அனைவரும் பெண்ணவளுக்கு என்ன கதி நேர்ந்ததோ என்று கவலையுற்றிருக்க, அப்படி ஒரு இக்கட்டான தருணத்திலும் அரவிந்தனின் மனம் காப்பாற்றுவதற்கு துணை செய்த அருகிலிருந்த கன்னிகை ஒருத்தியிடம் சென்றிருந்தது. அடுத்த நாள் தந்தையின் வசவுகளை வாங்கிக் கொண்டு அவரது பேச்சுக்களை சற்றும் சட்டை செய்யாமல் ஏதோ விருது வாங்கியவன் போல துள்ளி குதித்து வாயிலுக்கு சென்றவனை குடும்பமே சேர்ந்து வேடிக்கை பார்த்து நின்றது. மன்னருக்கே ஒரு கணம் ஐயம் உண்டாகிவிட்டது. நான் இத்தனை நேரம் இவனை திட்டினேனா, அல்லது என்னை எறியாமல் இவனை பாராட்டிக் கொண்டிருந்தேனா? மானக்கேடாக திட்டியது போன்றல்லவா ஞாபகம். இருந்தும் இவன் துள்ளிக்கொண்டு புறப்பட்டு செல்கிறான். என்னவாயிற்று இவனுக்கு? இவன் போக்கு சிறிதும் சரியில்லையே என்று வருந்தி மகனின் பின்னாலேயே வாயிலுக்கு வந்தார் மன்னர். அவரைத் தொடர்ந்து மன்னரின் மனைவியும் அவர்களது மூத்த புதல்வர்கள் இருவரும் வாயிலுக்கு வந்து அரவிந்தனின் செய்கைகளை வேடிக்கை பார்த்தனர். நடந்து சென்றவன் திடீரென வானை பார்த்தான். அடுத்த கணம் பூமியை பார்த்தான். சாதித்துவிட்டதற்கு அடையாளமாக கைகளை மடக்கி பின்னதை நீட்டினான். தலையை கோதினான். உடுப்புகளை சரி செய்து கொண்டான். ஊர் சுற்றுவதற்கு உகந்த வகையில் எப்போதும் போல இளவரசனின் உடுப்புகளை அணியாமல் சாமானியனின் உடைகளை அன்று தரித்திருந்தான். தன் ஆடை அணிகலன்களில் இளவரசனுக்கான கலை எதுவும் தென்படுகிறதா என்று ஒருமுறை கைகளால் தடவி பரிசோதித்துக் கொண்டான். அவன் மீது அவனுக்கே நம்பிக்கை இல்லை. எதிரில் வந்த காவலன் ஒருவனிடம் தன் சந்தேகத்தை கேட்டான். அவனும் அரவிந்தன் சாமானியன் போன்றுதான் தென்படுகிறான் என்பதை ஊர்ஜிதம் செய்துவிடவே நெஞ்சில் கை வைத்து நிம்மதி கொண்டு மேலும் நடை போட்டான். லாயத்திலிருந்து தன் குதிரையை அழைத்து வரச் செய்தான். உள்ளிருந்து வெளியே வரும் வரை குதிரை வஸ்திரத்தால் மூடப்பட்டு அதன் அங்கங்கள் எங்கும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வள்ளிகை என்னும் கழுத்தணியும் சாமரை என்னும் தலையின் ஓரத்திலிருந்து காது வரையிலும் அணியும் அணிகலனும் பல்பிடி கண்டிகை என்னும் கழுத்தணியும் அணிந்து சர்வாபரண சுந்தரனாக வெளிவந்திருந்தது அரவிந்தனின் குதிரை. அரவிந்தனோ குதிரையின் அலங்காரத்தை கொண்டு அதில் செல்லும் தான் ராஜ குடும்பத்தினன் என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக குதிரையின் அலங்காரங்களை நீக்கி தன்னை போலவே குதிரையையும் மாறுவேடம் தரிக்கச் செய்தான். அவிழ்த்த அணிகலன்களை குதிரையை அழைத்து வந்த காவலனிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரே தாவலில் குதிரை மீது ஏறி அமர்ந்தான். எடுத்த எடுப்பிலேயே அதை துரிதமாக அதை செலுத்தி சீறி பாய்ந்தான். இத்தனை காட்சிகளையும் நிலைவாயிலில் நின்றவாறு மன்னரின் மொத்த குடும்பமும் கண்டுகொண்டிருந்தது. இத்தனை நேரமும் நடுக்கூடத்தில் கம்பீரமாக அமர்ந்து மீசையை முறுக்கி மகனை கண்டித்து வந்தார் அரசர். குடும்பமே அவர் முன்பு பணிவாக நின்றிருந்தது. வசவு வாங்கிய அரவிந்தன் ஒரு வார்த்தை கூட அதுவரையிலும் எதிர்த்து பேசவில்லை. இதையெல்லாம் எண்ணி வீடும் நாடும் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்ற இருமாப்பில் இன்பமடைந்திருந்தார் மன்னர். ஆனால் வசவுகளை வாங்கியவன் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் ஆடையில் விழுந்த தூசை துடைப்பது போல தூக்கி எறிந்துவிட்டு கடந்து சென்றதைக் கண்டு அவமானமடைந்தார் அரசர். தலையை தொங்க போட்டுக்கொண்டு முன்பு அமர்ந்திருந்த அதே இருக்கையை நோக்கி நடந்தார். அவர் பின்னாலேயே அரண்ட விழிகளுடன் சென்ற அவரது மனைவி கணவன் அமர்ந்தவுடன் அவருக்கருகில் தரையில் அமர்ந்து பயத்தில் கணவனின் பாதங்களை பற்றியபடி, பிரபு, நம் மகனின் போக்கு வினோதமாக உள்ளது. அவன் சாதாரண நிலையில் இல்லை போல அரசே. அவனுக்குள் ஆவி புகுந்திருக்கிறது. தானாக சிரிக்கிறான், தானாக பேசுகிறான், தாவி குதிக்கிறான்.
ஏதோ ஒரு ஆத்மா அவனுக்குள் புகுந்து அவனை இப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது. நாம் உடனே மந்திரவாதிகளை அழைத்து நம் மகனுக்கு பேயோட்ட வேண்டும் அரசே என்று கண்ணீர் விட்டாள். மகன் தன்னை அவமதித்து சென்றதை எண்ணி தலை குனிந்து வருந்தி வந்த மன்னர் மனைவி பேசிய வார்த்தைகளை கேட்டு நிமிர்ந்து அவளை பார்த்து முறைத்தார். பின்னர் அவளை நோக்கி ஆவேசமாக, அறிவிருக்கிறதா உனக்கு? ஆவி புகுந்திருக்கிறதாம், பேயோட்ட வேண்டுமாம். அமைதியான நம் குடும்பத்தில் புகுந்து நம்மையெல்லாம் ஆட்டி வைப்பவன் உன் கனிஷ்டகுமாரன் அரவிந்தன் தான். அவனை வீட்டிலிருந்து மட்டுமில்லாமல் நாட்டை விட்டே ஓட்டினால் வீடும் உருப்படும், நாடும் உருப்படும். பட்ட பகலில் பெண்களுடன் சேர்ந்து ஆற்றங்கரையில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை கண்டிப்பதற்கு வழி இல்லை. பிள்ளைக்கு பேய் பிடித்து விட்டதென புலம்புகிறாய் நீ. உன்னால் தானடி அவன் இப்படி கெட்டுப்போய் அலைகிறான். கடைக்குட்டி என்று அளவுக்கு மீறி அவனுக்கு நீ கொடுக்கும் செல்லத்தினால்தான் அவன் இவ்வாறு பொறுப்பில்லாமல் திரிகிறான். உன் மகனுக்கு பதிலாக உன்னை கட்டி வைத்து உதைத்தால் அவன் திருந்து விடுவான் என்று மகன் மீது காட்ட முடியாத ஆவேசத்தை மனைவி மீது கொட்டி தீர்த்தார் அரசர். அப்படி என்ன தவறாக கேட்டுவிட்டோம் என்று அதிசயித்து போய் வாயை அடைத்துக் கொண்டார் அரசியார். வீட்டில் கலகம் நடந்து கொண்டிருக்க கலகத்தை விளைவித்தவன் ஆனந்தமாக ஆற்றங்கரையை நோக்கி தனது குதிரையை செலுத்திக் கொண்டு போனான். அன்றைக்கும் அக்கன்னிகை நீராட வந்திருக்க வேண்டும் என்ற ஆவலில் அங்கு சென்றிருந்தான். ஆனால் சென்றவன் ஏமாந்து போனான். இருப்பினும் தன் கண்களை தானே நம்பவில்லை அவன். ஆற்றங்கரையில் சிலர் துணி துவைத்துக் கொண்டிருக்க அவர்களில் எவராவதுதான் தான் தேடி வந்த கன்னியாக இருந்துவிட மாட்டார்களா? அல்லது அந்த தேவதை தண்ணீருக்குள் மூழ்கி ஸ்நானம் செய்து வருகிறாளோ என்று ஆற்றை பார்வையால் அலசினான். கன்னிகள் மட்டுமல்ல, அங்கு பெண்களே இருந்திருக்கவில்லை. இருந்த ஒரு சிலரும் ஆடவர்களாகவே இருந்தனர். ஆகையால் மனங்கவர்ந்தவள் அங்கு இல்லை என்பதை கண்டறிய அரவிந்தனுக்கு நெடுநேரம் பிடிக்கவில்லை. மனமுடைந்து போய் குதிரை மீது ஏறி அமர்ந்தான். அச்சமயம் ஆற்றில் துணி துவைத்துக் கொண்டிருந்த முதிய மனிதர் ஒருவர் அரவிந்தனிடம் நெருங்கி வந்து, தம்பி, வந்துவிட்டீர்களா? நேற்று நீங்கள் செய்த உதவிக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்தினோம். உபகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க சென்று விட்டீர்கள். நீங்கள் காப்பாற்றிய பெண்ணின் தாய் தகப்பனார் ஒரு பெரும் கூட்டத்தையே அழைத்து வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நேற்று இங்கு வந்திருந்தனர். உங்களை பற்றிய விவரங்களை எங்களிடம் கேட்டனர். நாங்கள் நேற்றுதான் உங்களை முதலில் கண்டோம். பிறகு என்னவென்று விவரத்தை சொல்ல? விவரம் சொல்ல நாங்கள் தடுமாறிக் கொண்டிருக்க, ஒரு பெண்தான் உங்கள் கண் இப்படி, காது இப்படி என்று உங்கள் அங்க அடையாளங்களை வாய்க்கு வந்தபடி விளக்கினாள். நீங்கள் இன்றைக்கும் வருவீர்கள் என்று தெரிந்திருந்தால் அவர்களை இன்று வர சொல்லியிருப்போம் என்று சொல்லிக் கொண்டு போனவர் திடீரென ஏதோ யோசனை வந்தவராய், ஆமாம், இன்றைக்கு ஏன் தம்பி வந்தீர்கள்? உங்கள் நண்பர்களையும் காணவில்லையே என்று சந்தேகமாக கேட்டார். அரவிந்தன் தயங்கியபடியே, அது ஒன்றுமில்லை பெரியவரே, நேற்றைக்கு நீரில் மூழ்கினாலே அப்பெண் எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு போகலாம் என்று வந்தேன். அவள் நலம்தானே? அவள் வீடு எங்கு உள்ளது என்று கேட்டான். பெரியவர் பரவசப்பட்டு, ச்ச, என்ன ஒரு குணம்! இந்த காலத்தில் ஆபத்தில் உதவ முன்வருவதே அதிசயம். அதிலும் காப்பாற்றிவிட்டு பாதிக்கப்பட்டவளை காண வருவது எத்தகைய உத்தமமான செயல்! உங்களை பெற்றதற்கு உங்கள் பெற்றோர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பார்ப்பதற்கு ராஜா வீட்டு பிள்ளை போன்று இருக்கிறீர்கள். தோற்றத்தில் மட்டுமல்ல, குணத்திலும் தாங்கள் ராஜாதான் என்று பாராட்டிக் கொண்டு சென்றார். அரவிந்தன் அதிர்ச்சியடைந்து, இது என்னடா, வேஷத்தை கலைத்தாலும் ராஜகலை உடலுடன் ஒட்டி கொண்டு வருகிறது போலவே. நாம் இளவரசன் என்று தெரிந்துவிட்டால் பிறகு எப்படி அவளை அடிக்கடி காண்பது? இளவரசன் செய்யும் செயலா இது என்று கண்டவரும் அறிவுரை கூற ஆரம்பித்து விடுவார்களே என்று உள்ளுக்குள் உதறி அவசர அவசரமாக, நான் ராஜா வீட்டு பிள்ளையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சாமானியன், போர் வீரன். இளவரசன் இந்த ஆற்றங்கரைக்கு எதற்கு வரப்போகிறான் என்று பதறினான். பெரியவர் அவனை ஆசுவாசப்படுத்தி, தம்பி, தாங்கள் பார்ப்பதற்கு அவ்வாறு இருக்கிறீர்கள் என்றுதான் சொன்னேன். நீங்கள் இளவரசன்தான் என்று சொல்லவில்லையே. ஏன் இந்த பதற்றம்? தாங்கள் மாதவியை காணத்தானே வந்தீர்கள். அவள் வீடு என்று ஆரம்பித்து அவள் வீட்டிற்கு வழி சொல்ல முனைந்தார். உடனே அரவிந்தன் அவரது பேச்சை இடைவெட்டி, ஓ, அவள் பெயர் மாதவியா? நல்ல பெயர். அவள் இங்கு எங்கேனும் இருந்தால் கண்டுவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் பெரியவரே. பெண்ணை தேடி அவளது வீட்டிற்கு சென்றால் அது அத்தனை கௌரவமாக இருக்காது என்று நெளிந்தான். பெரியவர் இல்லை என்று தலையாட்டி, கௌரவத்திற்கு ஒரு குறையும் வராது தம்பி. நீங்கள் செய்தது சாதாரண செயலா?
உங்கள் வயதில் ஆடவர்கள் எல்லாம் கண்டதும் ஒரு பெண்ணை காதலித்து அவளை தேடி அவள் பின்னால் சுற்றித் திரிவார்கள். நீங்கள் காயம்பட்டவளை காண வந்திருக்கிறீர்கள். நேற்றைக்குதான் பார்த்தோமே, 5-6 பெண்கள் காப்பாற்றுவதில் உங்களுக்கு ஒத்தாசை செய்தார்கள். உங்கள் கண்கள் மாதவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நோக்கவில்லையே. இந்த சிறு வயதில் என்ன ஒரு பக்குவம் என்று பாராட்டி வந்தார். அரவிந்தனுக்கு பெரியவர் தன் போக்கிரித்தனத்தை குத்தி காட்டுவது போன்றே இருந்தது. தந்தை திட்டிய கடுஞ்சொற்களால் அவனுக்கு வராத குற்ற உணர்ச்சி பெரியவர் உதிர்த்த பாராட்டு மொழிகளால் வந்தது. என்னை போய் உத்தமன் என்று எண்ணுகிறீர்களே பெரியவரே, நான் உண்மையில் வந்த காரணம் தெரிந்தால் என்னிடம் நின்று நீங்கள் பேசக்கூட மாட்டீர்கள். நான் பக்குவமானவன் என்று கூறும் ஒரே நபர் நீங்கள்தான். என் பக்குவத்தை என் தந்தையிடம் வந்து கேட்டு பாருங்கள், தெரியும் என்று மனதிற்குள் முணுமுணுத்தான். பெரியவர் அரவிந்தனை குறுகுறுவென நோக்கி, என்ன தம்பி, என்ன திடீர் மௌனம்? அடிக்கடி அதிர்ச்சியில் உறைந்து போகிறீர்களே என்று வியந்தவர் பின்பு புருவங்களை குவித்து யோசித்து, என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? மாதவியின் வீட்டிற்கு வழி சொல்லிக் கொண்டிருந்தேனே. அவள் வீடு நெசவாளர் வீதியில் உள்ளது. அந்த வீதியை கண்டுபிடிப்பது சற்று கடினம். சற்று முன்னால் வந்திருக்க கூடாதா தம்பி? அவளது தோழிப்பெண் சற்று முன்னர்தான் துணி அலசி எடுத்துக்கொண்டு சென்றாள். உங்களை அவளுடனேயே அனுப்பியிருப்பேனே என்று சொல்லிக் கொண்டு போனார். அரவிந்தன் வேகமாக, அவளது தோழிப்பெண்ணா? யாரது? நேற்றில் கூட ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்தாளே. நான் மாதவியை காப்பாற்றிய போது எனக்கு ஒத்தாசை செய்தாளே. பெரிய கண்கள், அழகிய புருவங்கள், பவளம் போன்ற இதழ்கள், காதில் ஜிமிக்கி தூக்கி செருகப்பட்டிருந்த கொண்டையிலிருந்து முகத்தில் அசைந்தாடிய ஒரு சிறிய கீற்று முடி, காந்த சக்தி கொண்ட பார்வை, இத்தனையும் கொண்டிருந்தாலே ஒரு தேவமோகினி. அந்த பெண்ணையா சொல்கிறீர்கள் என்று உணர்ச்சிகளை அடக்க மாட்டாமல் கேட்டான் அரவிந்தன். பெரியவர் அவனை ஏற இறங்க முறைத்தார். அவரது முறைப்புக்கான பொருள் அரவிந்தனுக்கு தெளிவாக விளங்கியது. அடடா, நாம் மாதவியை தவிர வேறு எவரையும் கவனிக்கவில்லை என்று எண்ணியிருந்தாரே இப்பெரியவர். இப்போது ஒரு பெண்ணை இப்படி அணனுவாக வர்ணித்தால் இவர் நம்மை முறைக்காமல் என்ன செய்வார் என்று பேசிய அதரங்களை பல்ல ஆயுதத்தால் தண்டித்து அசட்டுச் சிரிப்பு சிரித்தான். முன்பு அவன் வர்ணித்த போது சுருங்கிய பெரியவரின் புருவம் இன்னும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. இன்னமும் அரவிந்தனின் கண்களையே உற்று நோக்கியவாறு, ஏனப்பா, நேற்று என்னை நீ இங்கு கண்டாயா? இங்கு எத்தனை ஆடவர்கள் இருந்தோம் என்று உனக்கு நினைவுள்ளதா என்று சிறிது கடுமையான துணியில் கேட்டார். அரவிந்தனுக்கு அந்த ஆற்றங்கரையில் ஆடவர்கள் இருந்தார்கள் என்பதே அந்த பெரியவர் சொல்லித்தான் தெரிந்தது. இதில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதை எப்படி அவன் அறிவான்? சூழ்நிலையை சமாளிப்பதற்காக, இல்லை பெரியவரே, என்னை நீங்கள் தவறாக அர்த்தம் செய்து கொண்டீர்கள். நான் அந்த பெண்ணை ரசித்து பார்த்ததால் அவளது அடையாளங்கள் எனக்கு துல்லியமாக தெரிந்திருக்கவில்லை. நான் மாதவியை காப்பாற்றிய போது அக்கன்னிகைதான் எனக்கு பேருதவி செய்தாள். நீங்கள் தானே சொன்னீர்கள், இந்த காலத்தில் ஆபத்தில் உதவிக்கு வரும் நபர்களை பார்ப்பது அபூர்வம் என்று. ஆண்கள் உதவ வருவதே அதிசயம். இதில் பெண் உதவி புரிய முன்வந்தால் அவள் முகத்தை மறக்க முடியுமா? என்னை பொறுத்தவரையில் அவள் சாதாரண பெண் அல்ல. அமிர்த குடத்தை சுமந்து தேவர்களை காத்தருளினாளே மோகினி. அப்படித்தான் வெள்ளத்தில் சிக்கிய மாதவியை காக்க வந்தவளை விஷ்ணுவின் அவதாரமான மோகினி என்றே நான் கருதினேன் என்று சமாளித்தான். பெரியவருக்கு அரவிந்தன் மீது நம்பிக்கையும் வரவில்லை. சற்று முன்னர் இருந்த அளவிற்கு சந்தேகமும் அவன் மீது இல்லை. அவர் அரைக்குறையாக அவன் கூற்றை ஏற்றுக்கொண்டவர் போல யோசனையுடனேயே தலையாட்டினார். அரவிந்தனுக்கு ஓரளவு நிம்மதி பிறந்தது. இத்துடன் இங்கிருந்து கிளம்பிச் சென்று இருக்கும் மரியாதையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து தன் குதிரையை திருப்பிக் கொண்டு தலைநகர் நோக்கி நடை போட்டான். பெரியவர் அவனை தடுத்து நிறுத்தி, ஏன் தம்பி, நீங்கள் மாதவியை காணச் செல்லவில்லையா? அவளை காணத்தானே வந்தீர்கள், பார்த்துவிட்டே செல்லுங்களேன், அவள் பெற்றோரும் மகிழ்வார்கள் அல்லவா என்று பரிவாக கேட்டார். அரவிந்தன் தயங்கியபடியே, அவள் வீடு எந்த வீதியில் அமைந்துள்ளது என்று சொன்னீர்கள் என்று இழுத்து இழுத்து கேட்டான். முதியவர் விஷமமாக அவனை பார்த்துவிட்டு, அதற்குள் மறந்துவிட்டதா? காதின் குண்டலமும் கொண்டை முடியும் நினைவில் இருக்கிறது, வீதி மட்டும் மறந்துவிட்டது. மறக்காமல் என்ன செய்யும்? எந்தெந்த வயதில் என்னென்ன ஞாபகத்தில் இருக்க வேண்டுமோ அது மட்டும் தானே ஞாபகம் இருக்கும். நான் மட்டும் பிறந்தவுடனேயே 70 வயதை எட்டிவிட்டேனா என்ன? இந்த வாலிபத்தை கடந்து வந்தவன் தான் நானும். நீயாவது ஒருத்தியைத்தான் நினைவில் வைத்திருக்கிறாய். நானெல்லாம் உன் வயதில் கூட்டத்தில் இருக்கும் அத்தனை பெண்களையும் நினைவில் வைத்திருப்பேன். இந்த காலப்பயல்களுக்கு ஞாபக சக்தி போதவில்லை போல என்று சலித்துக் கொண்டவர்,
பின்பு தனது இடதுபுறமாக கை நீட்டி, இந்த திசையில் செல்லப்பா, இப்படியே நேராக சென்று வலதுபுறமாக திரும்பினால் நெசவாளர் வீதி வரும், மாதவியின் வீடும் அங்குதான் இருக்கிறது என்று வழி சொன்னவர் இன்னொரு முறை எதிரில் இருந்தவனை எகத்தாளமாக பார்த்துவிட்டு, சிமிக்கி அணிந்தவளின் வீடும் அதே வீதியில்தான் உள்ளது, இன்னமும் கொண்டைதான் போட்டிருக்கிறாளா அல்லது சடை பின்னி பூ வைத்துள்ளாளா என்று பார்த்துவிட்டு செல் என்று பரிகாசம் செய்துவிட்டு தன் வழியில் திரும்பி நடந்தார். தெருவில் மாதவியின் வீடு எத்தனையாவது வீடு என்று கேட்க வாயெடுத்தான் அரவிந்தன். ஆனால் திறந்த வாயை தன் கைகளாலேயே மூடிக்கொண்டான். வேண்டாமப்பா, சற்று முன்பு வரை நம்மை மரியாதையாக நீங்கள் என்று அழைத்து வந்தார் அப்பெரியவர். இறுதியாக நீ என்று ஒருமையில் அழைத்தார். இதற்கு மேலும் ஏதாவது கேட்டால் அசிங்கமான வார்த்தைகளில் அழைத்து விடுவார். எதற்கு வம்பு, வீதியில் சென்று தேடிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து நெசவாளர் வீதி நோக்கி குதிரையை செலுத்தினான். வீதிக்கு சிறிது முன்பாகவே தனது குதிரையை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு இறங்கி நடந்தான். வீதியின் நுழைவில் நின்று பார்த்தான். வலப்புறமும் இடப்புறமும் வரிசையாக வீடுகள். அனைத்து வீடுகளும் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தன. உறைந்து போய் நின்று விட்டான். இத்தனை வீடுகள் இருக்கின்றனவே, இதில் எந்த வீட்டில் போய் கேட்பது? திரும்பி போய்விடலாம் என்று பார்த்தால் அதுவும் இயலாது. மாதவியின் வீட்டை கண்டறிய முடியாவிட்டாலும் மோகினியின் வீட்டை தெரிந்து கொண்டே ஆக வேண்டுமே. மாதவி மூலமாகத்தான் மோகினியை நெருங்க முடியும். ஆனால் ஒவ்வொரு வீடாக தட்டி இது மாதவி வீடா என்று கேட்டால் பார்ப்பவர்கள் நம்மை என்ன நினைப்பர்? கூடாது கூடாது, அப்படி செய்துவிடவே கூடாது. இப்போது என்ன செய்வது? எப்படி அவளது வீட்டை கண்டறிவது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு யோசித்து நின்றான். அத்தருணம் அரவிந்தனுக்கு பின்புறமாக இருந்து பெண்ணொருத்தி முன்னால் வந்து, தம்பி, நீங்களா? நீங்கள்தானே நேற்று மாதவியை காப்பாற்றியது என்று மலர்ந்த முகத்துடன் கேட்டாள். நடுத்தர வயது பெண்மணியாக இருந்த அவள் பழ வியாபாரம் செய்பவள் என அவளது கையில் இருந்த கூடையே அரவிந்தனுக்கு எடுத்துச் சொல்லியது. பழக்கூடையை இடுப்பில் சுமந்தபடி அரவிந்தனை சுற்றி வந்தாள். எத்தனை அருமையான பிள்ளை! இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? மாதவியை பார்க்க வந்தீர்களா? இந்த காலத்தில் ஆபத்தில் உதவ முன்வருவதே பெரிய விஷயம். அதிலும் காயம்பட்டவளை பார்த்து செல்ல வேறு வந்திருக்கிறீர்களே, உண்மையில் நீங்கள் பெரிய மனிதர்தான் என்று புகழ்ந்தாள். அரவிந்தன் யோசித்தான். இந்த புகழுரைகளை சற்று முன்னர்தானே அப்பெரியவரின் வாய்மொழியாக கேட்டோம். இந்த ஊரில் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் பேசுவார்களா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டு வராத சிரிப்பை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு பவ்யமாக நின்றான் அவன். கூடை வைத்திருந்தவள், என்ன தம்பி, கேட்டதற்கு பதிலே இல்லை, ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்கள் போலவே என்று அரவிந்தனின் கண்களை உற்று நோக்கினாள். இளவரசனின் இடுப்பு உயரம்தான் இருந்தாள் அவள். அதிலும் இடையில் வைத்திருந்த கூடையின் பாரம் அவளது உயரத்தை இன்னும் இறக்கி காட்டியது. அரவிந்தனை கண்ணோடு கண்ணாக நோக்க வேண்டும் என்பதற்காக கூடையை இறக்கி தரையில் வைத்து கால்களை தரையிலிருந்து எம்பி அவன் கண்களை நேராக பார்க்க முற்பட்டாள். அப்போதும் அரவிந்தனின் கழுத்து வரை மட்டுமே அவளால் எட்ட முடிந்தது. இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று உள்ளுக்குள் வருந்தியவன் கேட்டவளை நோக்கி, அதாவது அம்மா, மாதவி என் தங்கை போன்றவள். நேற்று நான் அவளை காப்பாற்றிய பின்னர் அவள் என்னை பார்த்து நன்றி புன்னகை செய்தாள். அந்த புன்னகை ஒரு தங்கை தமையனுக்கு நன்றி கூறுவதை போன்று இருந்தது. எந்த அண்ணனாவது தங்கையை காப்பாற்றிவிட்டு எக்கேடோ கெட்டுப்போ என கடந்து செல்வானா? தங்கைக்கு என்னவாயிற்று என்று பதறி ஓடிவர மாட்டான்? அப்படித்தானம்மா எனக்கும். நான் அவளை காப்பாற்றிவிட்டு என் வீட்டிற்கு சென்று சேர்ந்தேன். ஆனால் என் தங்கைக்கு என்ன நேர்ந்ததோ? அவளுக்கு ஆற்று நீரை குடித்ததில் ஜலதோஷம் எதுவும் பிடித்து விட்டதோ? அவள் கை கால்களில் அடி ஏதேனும் பட்டிருக்குமோ என்று உள்ளூர பதறியபடியேதான் இருந்தேன். அதனால்தான் மாதவியை காண இன்று விடுந்தவுடனேயே புறப்பட்டு வந்து விட்டேன் என்று பதில் கூறினான். பழக்காரி அரவிந்தனின் வார்த்தைகளை தலையாட்டி ரசித்து கேட்டுவிட்டு அவன் பேசி முடித்த பின்பு கைகளால் அவன் சிரத்தை வருடி திருஷ்டி கழித்தாள். பின்னர் அவனிடம், அற்புதமான பிள்ளையப்பா நீ. காதலியின் வீடு தேடி புறப்பட்டு போகும் வயதில் தங்கையின் வீடு தேடி வந்திருக்கிறாய். நீ எல்லவோ பிள்ளை என்று புகழ்ந்து வந்தவள், வீதியில் 3வது வீடுதான் மாதவியின் வீடு, அதாவது உன் தங்கையின் வீடு. சென்று பார்த்துவிட்டு செல் தம்பி என்று அடையாளம் சொன்னாள். அரவிந்தனுக்கு சட்டென ஒரு சந்தேகம் வந்து அவளை பார்த்து, ஆமாம் அம்மா, நேற்றைக்கு நீங்களும் ஆற்றுக்கு வந்திருந்தீர்களா என்று கேட்க அவள் வரவில்லை என்று பதில் சொன்னாள். அப்படியா? பிறகு நான் தான் மாதவியை காப்பாற்றியவன் என்று எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான்.
அப்பெண்ணோ, அது என்ன பிரமாதம் தம்பி, உன் அங்க அடையாளங்களைத்தான் வர்ணித்தாளே அவள். உன்னை கண்டவுடன் அதை வைத்துதான் நான் தெரிந்து கொண்டேன் என்று பதில் சொன்னாள். அரவிந்தனுக்கு உள்ளூர வியப்பு இருந்தாலும் அச்சமயம் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வீட்டை நோக்கி நடந்து சென்றான். சென்றவனை அழைத்த பழக்காரி, தம்பி, அப்படியே செல்கிறாயே, இந்த கூடையை தூக்க சிறிது உதவி விட்டு செல்லேன் என்று கெஞ்சினாள். இதுவேரா, நானெல்லாம் என் வீட்டிற்கே வேலை செய்ய மாட்டேன், இங்கு வந்து எல்லோருக்கும் வேலை செய்கிறேன். மோகினியை காண நான் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ என்று மனதிற்குள் அழுத்து கொண்டபடியே பழக்கூடையை தூக்கி கொடுத்தான் அரவிந்தன். அரவிந்தன் வீதியில் நேராகச் செல்ல கூடையை பெற்றுக்கொண்டவள் வலதுபுறமாக விறுவிறுவென நடந்து காணாமல் போனாள். வீட்டை நெருங்கிய பின்புதான் அரவிந்தனுக்கு அடுத்த சந்தேகம் மனதில் உதயமானது. 3வது வீடு என்று சொன்னாரே, எந்த பக்கம் 3வது வீடு, வலதா இடதா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு, சரி, இடதுபுற வீட்டையே தட்டுவோம் என்று முடிவுக்கு வந்து அவ்வீட்டின் கதவை தட்டினான். உள்ளிருந்து வெளிவந்தாள் மற்றொரு நடுத்தர வயது பெண். வந்ததும் வராததுமாக, தம்பி, நீங்களா? இக்காலத்தில் ஆபத்தில் உதவி செய்வதே பெரிய விஷயம். இதில் நீங்கள் அவளை பார்த்துவிட்டு போக வேறு வந்திருக்கிறீர்களே என்று ஆரம்பித்து முன்பு பெரியவரும் பழக்காரியும் உதிர்த்த அதே புகழுரைகளை உதிர்த்தாள். அரவிந்தன் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டு, இன்று யார் முகத்தில் விழித்தேனோ, இங்கு வந்து மாட்டிக்கொண்டேன் என்று நொந்து கொண்டவன் தனக்குள் யோசித்து, வேறு யார் முகத்தில்? தந்தையின் முகத்தில்தான் விழித்தேன். எழுந்தவுடனேயே வசவு மாறி பொழிய ஆள் விட்டு அனுப்பினார். அவரை கண்டு வந்ததிலிருந்து இப்படித்தான் அனைத்தும் எனக்கு தவறாகவே நடக்கிறது என்று அழுத்துக்கொண்டு அமைதியாக நின்றான். அரவிந்தனை ஆழ நோக்கிய அப்பெண், மாதவியின் வீட்டை தேடுகிறீர்களா? அதோ எதிரில் இருக்கிறதே, அதான் மாதவி வீடு. 3வது வீடு என்று அடையாளம் சொன்னவர்கள் வலதுபுற வீடு என்று சொல்ல மறந்துவிட்டார்கள் போல. அதுவும் நல்லதற்குதான். இப்படி ஒரு உத்தம பிள்ளையை நான் பார்க்க வேண்டும் என்று எனக்கு விதி இருந்திருக்கிறது என்று மகிழ்ந்தபடி சிரித்த முகத்துடன் நின்றாள். அவள் தன்னை பரிகசிக்கிறாளா அல்லது பாராட்டுகிறாளா என்று புரியாத அரவிந்தன் தன் மீது அவளுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சம்பந்தமே இல்லாமல், மாதவி என் தங்கை போன்றவள், ஏனோ தெரியவில்லை, நேற்று அவளை கண்டவுடனேயே அவள் மீது எனக்கு சகோதர பிரேமை வந்துவிட்டது, அதனால்தான் அவளை காண வந்தேன் என்று தேவையில்லாத விளக்கம் கொடுத்தான். அவளோ, அற்புத பிள்ளையப்பா நீ, எனக்கும் மகன் என்ற பெயரில் ஒருவன் இருக்கிறான். எப்போது பார்த்தாலும் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி திரிவான். படிப்பும் வராமல் உருப்படியாக ஒரு வேலையும் செய்யாமல் போக்கிரியாக திரிகிறான் என்று மகனை கடிந்து கொண்டார். அப்பெண்மணி போக்கிரி என்று கூறிய போது அரவிந்தனுக்கு அவர் தன்னை அழைப்பதைப் போன்றே இருந்தது. அவனை அறியாமல் என்ன என்று கேட்கும்படியாக தலையை அசைத்து விட்டான். அதன் பின்னரே தான் மட்டும் இல்லாது இந்நாட்டில் பல போக்கிரிகள் திரிகிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பினான். மகனை திட்டியவள் பற்களை காட்டாமல் உதடுகள் இரண்டும் ஒட்டினார் போல கழுத்தை சாய்த்து அரவிந்தனை நோக்கி சிரித்தாள். அரவிந்தனும் அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு எதிர் வீட்டுக்கு சென்றான். அங்கே சென்றால் வீட்டிற்கு வெளியே வீட்டை சுற்றிலும் தட்டியால் செய்யப்பட்ட வேலி அமைக்கப்பட்டிருந்தது. தட்டியின் கதவை திறந்தவுடன் அந்த சத்தம் கேட்டு உள்ளிருந்த ஒரு பெண்மணி வாயிலுக்கு ஓடி வந்தாள். வீட்டின் படிக்கட்டில் இறங்கிய போதே அவள் வாயில் மட்டும் இல்லாமல் முகம் முழுக்க புன்னகை பூத்தபடி கைகளை அகல விரித்தபடி ஓடி வந்தாள். ஏதோ பல காலமாக பிரிந்து சென்றிருந்த மகன் வீடு திரும்பும் போது தாய் மகனை அரவணைக்க ஓடி வருவது போல ஓட்டமும் நடையுமாய் அரவிந்தனின் அருகில் வந்து சேர்ந்தாள் அப்பெண்மணி. அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அப்பெண்தான் மாதவியின் தாயாக இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டான் அரவிந்தன். வந்தவளிடம், அம்மா, நான் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு அவன் ஆரம்பிக்க, அந்த பெண்மணியோ, உன்னை தெரியாதா தம்பி, தாய்க்கு மகனை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமா என்ன என்று ஆனந்தமாக கேட்டாள். அரவிந்தனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தன்னை வேறு யாரோ என்று அப்பெண் கருதிவிட்டார் என நினைத்து கொண்டு, அம்மா, நீங்கள் எதிர்பார்த்தவன் நான் அல்ல என்று ஆரம்பித்தான். ஆரம்பித்தவுடனேயே அவனது பேச்சை இடைநிறுத்திய அப்பெண்மணி, நீதானே நேற்று மாதவியை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது, நீதானே அவளுக்கு சிகிச்சை செய்து அவளை குணமாக்கியது என்று தனக்கு அனைத்தும் தெரியும், தான் சரியான ஆளிடம்தான் பேசுகிறோம் என்று தெரியப்படுத்தும் துணியில் விரலை நீட்டி முகத்தை விரைப்பாக வைத்துக் கொண்டு கேட்டாள். அரவிந்தன் ஆம் என தலையாட்டவும்,
உடனே தனது உடல் மொழிகளை மாற்றிக்கொண்ட அப்பெண், அதான் சொன்னேனே கண்ணா, என் பிள்ளையே எனக்கு தெரியாதா? வாயிலில் நின்று என்ன பேச்சு? வீட்டிற்குள் செல்லலாம் வா என்று அழைத்தாள். அரவிந்தனுக்கு இன்னமும் தெளிவு வரவில்லை. சிறிதும் நின்ற இடத்தை விட்டு அகலாமல், அம்மா, நீங்கள் என்னை மகன் என்று குறிப்பிட காரணம் என்ன? அதுவும் இல்லாமல் என்னை எப்படி அடையாளம் கண்டுகொண்டீர்கள் என்று கேட்டான். அப்பெண்மணியோ, இதென்ன பிரமாதம்? நீதானே தம்பி சற்று முன்னர் மாதவியை உன் தங்கை என்று கூறினாய். அவள் உனக்கு தங்கை என்றால் நான் உனக்கு அம்மாதானே? உன் அங்க அடையாளங்களைத்தான் தெளிவாக விளக்கினாளே அந்த பெண் என்று ஏதோ பெரிய புதிரை விடுவித்தவள் போல பெருமையாக சொன்னாள். அரவிந்தன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான். எதிர் வீட்டில் தான் பார்த்த பெண் இன்னமும் அதே இடத்தில்தான் நின்றிருந்தாள். இவரும் சொல்லவில்லை என்றால் நாம் தங்கை என்று சொன்னதை இந்த பெண்மணியிடம் யார் சொல்லியிருப்பார்கள் என்று யோசித்தான். அவன் கேள்விக்கான விடை அவனது கண்களில் பட்டது. மாதவி வீட்டின் பின்னால் இருந்து வீட்டின் பக்கவாட்டில் வேலியை ஒட்டி நடந்து வந்தால் முன்பு அரவிந்தன் கண்ட பழக்காரி. அரவிந்தனை கண்டவள் பாந்தமாக சிரித்தாள். அரவிந்தனும் சிரமப்பட்டு சிரித்துவிட்டு, நீதான் இந்த காரியத்தை செய்தவளா? எத்தனை பெரிய காரியத்தை எத்தனை சாதாரணமாக செய்துவிட்டு செல்கிறாய் நீ? என்னை சந்தித்து 1/4 நாழிகை கூட ஆகவில்லை இன்னும். அதற்குள் வீட்டின் பின்வழியாக சென்று தகவலை சேர்ப்பித்துவிட்டு நிறைய பழங்களையும் விற்றுவிட்டு வந்திருக்கிறாய். என் அங்க அடையாளங்கள் ஊருக்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில் வர்ணித்ததை கொண்டே ஊரே என்னை சரியாக அடையாளம் காண்கிறீர்கள். இத்தனை அறிவு படைத்த நீங்கள் இப்படி எளிய வாழ்க்கை வாழ்கிறீர்கள். உங்கள் அறிவில் கால் தூசி கூட பெறாதவர்கள் எல்லாம் மந்திரிகள் என்ற பெயரில் என் தந்தையின் ராஜசபையில் வீற்றிருக்கிறார்கள். காற்றை விட அதிவிரைவாக உங்களுக்குள் தகவல் பரிமாற்றம் நிகழ்கிறது. அங்கே திருமண செய்தியை சொல்லிவா என்று ஆள் அனுப்பினால் தூதுவனும் ஒற்றனும் திருமணம் முடிந்து வளைகாப்பு முடிந்து பிள்ளை பிறக்கும் போதுதான் செய்தியை கொண்டு சேர்ப்பிக்கிறார்கள். திறமையுள்ளவர்கள் தெருவில் இருக்கிறார்கள். மதி இல்லாதவர்கள் மந்திரி சபையில் வீற்றிருக்கிறார்கள். எந்த வேலையும் பார்க்காமல் வெறுமனே வீற்றிருந்தாலும் பரவாயில்லை. என்னை பற்றி என் தந்தையிடம் கோல் மூட்டுவது ஒன்றையே வேலையாக செய்து வருகிறார்கள். வீணர்கள். எனக்கு மட்டும் ராஜ்யம் ஆளும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த அறிவெளிகளையெல்லாம் பதவியில் இருந்து அகற்றிவிட்டு உங்களைப் போன்ற மதிநுட்பம் வாய்ந்தவர்களை பணியில் அமர்த்தி விடுவேன் என்று மனதிற்குள் பாராட்டி வந்தான். பழக்காரி சிரித்துவிட்டு சென்றாள். மாதவியின் அன்னை அரவிந்தனையே கூர்ந்து நோக்கியவாறு நின்று கொண்டிருந்தாள். தனது அமைதியின் காரணமாகத்தான் அப்பெண்மணி தன்னை உற்று நோக்குகிறாள் என்று உணர்ந்து சுதாரித்துக் கொண்ட அரவிந்தன், மாதவியை காணலாமா என்று கேட்டுவிட்டு தானாகவே வீட்டு வாயிலை நோக்கி நடந்தான். வீட்டிற்குள் சென்றவன் அங்கே உள்ளறையில் மாதவி ஒய்யாரமாக ஏதோ ஒரு ராகத்தை முணுமுணுத்தபடியே படுத்திருந்ததை கண்டான். முன்னால் நடந்து சென்ற அரவிந்தன் அவள் படுத்திருந்த கோலத்தை கண்டுவிட்டான். ஆனால் அவனை தொடர்ந்து வந்த அன்னை மகள் படுத்த வண்ணமே கால் மீது கால் போட்டதும் இல்லாமல் அந்த கால்களை அப்படியும் இப்படியும் ஆட்டி வந்த அழகை காணவில்லை. மாதவி என்று அன்னை கொடுத்த குரலை கேட்டு சுதாரித்து வலியால் அவதியுறுபவள் போல முகத்தை சுருக்கி வைத்துக் கொண்டு அறையின் வாயிலை திரும்பி பார்த்தாள். அங்கே நின்ற அரவிந்தனை கண்டவுடன் அவன் தனது பாசாங்குகளை கவனித்திருப்பானோ என்று எண்ணி அசடு வழிய சிரித்தாள் மாதவி. அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை வலப்புறமாக ஒரு முறை அசைத்து, நான் பார்த்துவிட்டேன் என்று சைகையிலேயே சொன்னான் அரவிந்தன். மாதவி திருதிருவென விழித்தாள். அரவிந்தனை அழைத்து வந்த அன்னை அவனை கட்டிலுக்கு அருகில் போடப்பட்டிருந்த ஒரு மரப்பலகையில் அமரச் செய்து மகளிடம், அண்ணன் வந்திருக்கிறார் பாரடி, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளை என்று மகளிடம் வந்தவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க துவங்கினாள். தன் பின்புறமாக நின்றிருந்த அன்னையை திரும்பி ஒரு முறை வெறித்து பார்த்த அரவிந்தன் மீண்டும் மாதவியை நோக்கி பேசிய அன்னையின் பேச்சை துண்டிக்கும் வகையில், ஆமாம் மாதவி, இந்த காலத்தில் ஆபத்தில் உதவிக்கு வருவதே அதிசயம். அதிலும் நான் உதவி விட்டு காயம்பட்ட உன்னை காண வேறு வந்திருக்கிறேன். இதுதான் உன் அன்னை சொல்ல வருவது. காலையிலிருந்து இந்த வாக்கியத்தை கேட்டு கேட்டு எனக்கு சலித்துவிட்டது என்று அலுப்பாக சொன்னான். மாதவிக்கு அவன் பேச்சின் பொருள் புரிந்துவிட்டது. அவள் கலகலவென நகைத்தாள். அவள் சிரிப்பை கண்டுவிட்டு அரவிந்தனும் சலிப்பாக சிரித்தான். அன்னைக்குதான் அரவிந்தனின் பேச்சு புரியவில்லை. இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அரவிந்தனின் முதுகை பாசமாக ஒரு முறை தட்டி விளையாட்டு பிள்ளை என்று விளம்பிவிட்டு அடுக்கலைக்கு சென்றாள். அன்னை சென்ற பின்னர்
அரவிந்தன் மாதவியை பார்த்து, வெள்ளத்தில் சிக்கியதால் காலில் அடி பலமாக பட்டிருக்கிறது போல, கால் மேல் கால் போட்டு அதை ஆட்டி ஆட்டி சிகிச்சை செய்து கொள்கிறாய் என்று கிண்டல் செய்தான். மாதவி அவனை மெல்ல பேசுமாறு சைகை செய்து, நீங்கள் வேறு, அம்மா வீடு பெருக்கு பாத்திரம் கழுவு என்று சதா வேலை வாங்கியபடியே இருப்பார். நானே காலில் அடிபட்டு விட்டதென்று பொய் சொல்லி 1 வாரம் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நீங்கள் என்னை காட்டிக் கொடுத்து விடாதீர்கள் என்று வேண்டினாள். அரவிந்தன் சரி என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தான். மாதவி பேச்சை துவங்கினாள். இத்தனை தூரம் ஐயா வந்ததன் காரணம் என்னவோ? என்னை காண வரவில்லை என்பதை நான் அறிவேன். யாரை காண வந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று பவ்யமாக கேட்பது போல பாசாங்கு செய்தாள். இவளுக்கு எப்படி நம் விஷயம் தெரிந்தது? இவள் உண்மையில் கில்லாடிதான் என்று மனதிற்குள் மாதவியை மெச்சினான். இருந்தும் எண்ணத்தை உடனடியாக வெளிப்படுத்தாமல், நான் யாரை காண்பதற்காக வரவேண்டும்? இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாதே என்று மழுப்பினான். அவளோ கிண்டலாக நகைத்துவிட்டு, ஓ அப்படியா, எனில் நீங்கள் ஆருத்ராவை காண இங்கு வரவில்லை. அவளை யாரென்றே உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? அந்த பாவப்பட்ட பெண்தான் உங்கள் அங்க அடையாளங்களை ஊர் முழுவதும் விளக்கி, இவர்தான் காப்பாற்றினார், இவர்தான் காப்பாற்றினார் என்று உங்கள் புகழை பாடிக்கொண்டிருக்கிறாள். நீங்களானால் அவளை கண்டுகொள்ளவே இல்லை, சரிதானே என்று கோபமாக கேட்பது போல கேட்டாள். அரவிந்தன் பரவசமடைந்து, அவளது பெயர் ஆருத்ராவா? அழகான பெயர். அவளை போன்றே அவள் பெயரும் அழகாக உள்ளது. அவள்தான் ஊர் முழுதும் என்னை வர்ணித்தவளா என்று மாதவியிடம் விசாரித்தான். மாதவி அரவிந்தனுக்கு பதில் சொல்லாமல் அவனுக்கு பின்னால் பார்வையை செலுத்தி, பார்த்து கொள்ளடி ஆருத்ரா, உன் பெயரும் அழகாம், நீயும் அழகாம் என்று அரவிந்தனின் வார்த்தைகளை பிரதியெடுத்தாள். என் பின்னால் நிற்கிறாளா என்று ஆச்சரியப்பட்டு அரவிந்தன் திரும்பி பார்த்தான். அவன் தேடி வந்த தேவதை வெட்கப்பட்டவாறு அவன் பின்னால் நின்றவாறு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள்.